நடுநிலைமை. துலாக்கோல் இரு தட்டுகளிலும் வைத்த எடைகளை சமமாக காட்டுவது போல் நீதி வழங்குவோர் எவர் பக்கமும் சாயாமல் இருப்பது அழகு. வழக்காடு மன்றங்களில் நீதி தேவியின் சிலை அமைப்பை பார்த்திருக்கிறீர்களா? நீதி தேவியின் கண்கள் கருப்பு துணியினால் கட்டப்பட்டு அதன் கையில் துலாக்கோல் ஒன்றின் தட்டுக்கள் சமமாக அமைந்திருக்கும். நீதியரசர் குற்றவாளி கூண்டில் நிற்பது யார் என கருதாமல் சட்டப்படி ஒரு பக்கமும் சாயாமல் நீதி வழங்க வேண்டும் என்பதையே இது குறிக்கிறது. சுமார் 1800 ஆண்டுகளுக்கு முன்னர் நம் தமிழ்நாட்டில் திருவாரூரை தலைநகராக கொண்டு நீதி விளங்கன் என்ற அரசர் ஆண்டு வந்தார். அவரது ஆட்சியில் நீதி தவறுவதில்லை. அவரது அரண்மனையில் ஒரு ஆராய்ச்சி மணி கட்டப்பட்டிருக்கும். குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்போது வேண்டுமானாலும் மணியை அடிக்கலாம். ஆனால் அவரது ஆட்சியில் அதற்கு வாய்ப்பே ஏற்படவில்லை. மன்னருக்கு ஒரே மகன். ஒரு நாள் இளவரசன் தேரில் ஏறி மிக வேகமாக ராஜபாட்டையில் தேரை செலுத்தும்போது எதிர்பாராத விதமாக ஒரு பசுவின் கன்று தேரில் சிக்கி மாண்டது. தாய்ப்பசு துக்கம் தாழாமல் கண்ணீர் சிந்தியபடி அரண்மனை சென்று ஆராய்ச்சி மணியை அடித்தது. அரசர் ஓடி வந்து அமைச்சரிடம் கேட்டு உண்மையை அறிந்தார். இளவரசரை அழைத்து கொண்டு ஒரே மகன் என்றும் பாராமல் அவனை தேர்காலில் வைத்து தேரை ஓட்டி கொன்றார் என்பது செவி வழி செய்தி. அவருக்கு மக்கள் அளித்த பெயர் மனுநீதி சோழன் என்பதாகும். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இந்நிகழ்வினை குறிக்கும் வகையில் சிலை அமைக்கப்பட்டிருப்பதையும் காணலாம். ஆகவே நீதி வழங்கும் அரசர்கள் தற்காலத்தில் நீதியரசர்கள் நீதி வழுவாது தீர்ப்பு வழங்க வேண்டும். ஆட்சியாளருக்கும் வணிகத்துறையில் ஈடுபடுவோருக்கும் இது பொருந்தும் என்பதை நடுநிலைமை அதிகாரத்தில் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என வள்ளுவர் எடுத்துரைக்கிறார்.